பொள்ளாச்சி ஆட்சி தமிழகத்தினுடைய வருங்கால அடுத்த 25 ஆண்டுகளை கட்டியாளப் போகும் மாபெரும் தலைவர், படித்த இளைஞர், நம் குழந்தைகளுக்கு இவரை போல் ஆக வேண்டும் என்று காட்டக்கூடிய தமிழகத்தில் மானமுள்ள ஈனமுள்ள ஒரே தமிழன் திரு அண்ணாமலை IPS அவர்களினுடைய இந்த முதல் போதை ஒழிப்பு மாநாடு, ஒரு NGO நடத்தக்கூடிய மாநாடு இன்றைய தினம் ஆட்சியில் நடக்கிறது. இதன் மூலமாக அடுத்த 25 ஆண்டுகளை கட்டப்போகும் ஒரு மாபெரும் தலைவன் இந்த பொள்ளாச்சி மண்ணிலிருந்து எழுகிறான். நன்றி, வணக்கம். அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன். குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா கொடுத்து ஒரு குவார்ட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து அரசியல் கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்த காலமெல்லாம் போய் தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி எல்லாம் மாறிட்டு இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய வீதி லீடர் ஃபவுண்டேஷன் போதை ஒழிப்பு மாநாடு, அதாவது போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான ஒரு மாநாடு. கோட்டைக்கும் கோழி பிரியாணிக்கும் அரசியல் கட்சிகள் நடத்தின அந்த மீட்டிங் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கை நடத்தணும், இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்தணுங்கிற ஒரு தைரியம் அவருக்கு எப்படி வந்ததுங்கிறது தெரியல. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறிவிட்டது. திராவிட கட்சிகள் ஒளிந்து விட்டன. இனிமேல் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிறதா களம் இருக்க போகுது, அரசியல் இருக்க போகுது. படித்தவரா நடிகரா அப்படின்னா களம் மாறப்போகுது. இனி எதிர்வரும் அரசியல்களும் தேர்தல்களும் முடிவுகளும் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை ஆண்டாண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் மாறி ஆண்ட அத்துணை விஷயங்களையும் கோட்டரையும் கோழி பிரியாணியும் அடித்து நொறுக்கி துவம்சம் செய்து ஒரு வித்தியாசமான புதுவிதமான அரசியலை பார்க்க இருக்கிறது. நன்றி, வணக்கம். போதையில்லா தமிழகம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடு பொள்ளாச்சியில இப்போ இன்னைக்கு மாலையில இன்னைக்கு சாயந்தரம் நடக்குது. எல்லாரும் குடும்பத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. அனைவரும் வருக. போதையில்லா தமிழகம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை அண்ணாமலை அண்ணன் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த அனைவரும் ஒன்று திரள்வோம். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பொள்ளாச்சியில் ஒப்பற்ற தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை IPS அவர்களுடைய போதை இல்லா பொள்ளாச்சி என்கின்ற மாநாட்டிற்கு பட்டுக்கோட்டையிலிருந்து நண்பர் தம்பி ஜெயபால், அருமை மாப்பிள்ளை ராஜேஷ் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு நாங்க பொள்ளாச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். சிறப்பான முன்னெடுப்பை தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம பாராட்டணும். முதல்ல மது இல்லாத தமிழகமாக மாறினாலே போதும், மிக சிறப்பான தமிழகமாக இருக்கும். மது இல்லாத தமிழகம் இன்னைக்கு நீங்க அவசியம் வேண்டும். இது அவங்க போதை இல்லா பொள்ளாச்சிங்கிற இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து திருச்செந்தூர்ல சிறப்பான வெற்றியான ஒரு மாநாடு தயார் செய்துட்டு இருக்காங்க. அதே போல தமிழகம் முழுவதும் போதையில்லா தமிழகம் தலைவரால் உருவாக்கப்படும் என்பது ஐயமில்லை. அவர் படித்தவர் என்பதை மேலும் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த அரசியலும் முதல்ல செய்யல, எந்த அரசியல் கட்சியையும் பத்தி பேசல, எதை பத்தியும் அவங்க சொல்லல. நாம முதல்ல மாறணும், நம்மிலிருந்து மாற்றம் தொடங்கணும்னு சொல்லிட்டு மாற்றுவோம் என்கின்ற உன்னதமான ஒரு கொள்கையோடு, சிறப்பான கொள்கையோடு தலைவர் அவர்கள் நம்மிலிருந்து மாற்றம் தொடங்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தின் காரணமாகத்தான் நாம் முதல்ல குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வருவோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வருவோம் முதல்ல. பிறகு நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள் அனைவரையும் நாம குடிபோதையிலிருந்து மீட்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் தலைவர்கள் எடுக்கின்ற முன்னெடுப்பு வெற்றியான முன்னெடுப்பாக மாற வேண்டும். இதன் மூலம் தமிழகம் வளர்ச்சியான தமிழகமாகவும் வளமான தமிழகமாகவும் குடிகாரர்கள் இல்லாத தமிழகமாகவும் அறிவார்ந்த மக்களை கொண்ட தமிழகமாக மாற வேண்டும் என்பது இலக்காக தலைவர் அவர்கள் இன்றைக்கு பொள்ளாச்சியிலே நடத்துகிற இந்த மாநாடு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் எழுச்சியையும் தர வேண்டும் என்பதை நாங்கள் எங்கள் வாயிலாகவும் தலைவர் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறோம். போதையில்லா தமிழகமாக மாற்றுவோம், நாம் மாறுவோம். தமிழகத்தில் சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிற தலைவர் வழியில நாம் செல்வோம், மாறுவோம், மாற்றுவோம். வெற்றிவேல், வீரவேல். ஜெய் பாரத்.